ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நம்ம கடந்து செல்வோம். நம்ம கடந்த 4 நாட்களாக நம்ம சுகத்தை பற்றின காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சுகமளிக்கும் பள்ளி என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். பாருங்க, ரொம்ப முக்கியம். கேட்கறத குறிச்சு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, கேட்கறத குறிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாரு. ஏன்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அதன்படிதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ முடியும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து போதனைகள் கேட்டா விசுவாசம் செயல்படும். சுகத்தை குறித்த போதனைகள் நம்ம கேட்கும்போது என்ன ஆகுது, நமக்கு சுகம் உண்டாயிருக்கிறது என்று நாம் நம்புவோம். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம ஏற்கனவே சுகத்திற்கு சொந்தக்காரர்கள். எல்லாரும் சொல்லுவோம், என்ன தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரர்கள். தெய்வீக சுகம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். என்ன தெய்வீக சுகம் என்பது என்ன? நோயே இல்லாமல் வாழ்வதுதான் தெய்வீக சுகம். அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த சுகம் என்கின்ற வார்த்தையே தேவன் தான் முதல்ல பயன்படுத்துறார் மனுஷங்கிட்ட. பாருங்க, நானே உன்னை சுகமாக்கும் பரிகாரி கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, சுகம் சுகம் என்கின்ற வார்த்தையை முதல்ல கடவுள் தான் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல நம்ம இந்த சுகமளிக்கும் பணியில மொத்தம் 5 லெசன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதல் லெசன் என்ன? இந்த தெய்வீக சுகம் என்பது உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தெய்வீக சுகம்னா என்ன? ஒரு வியாதி உங்களுக்கு வந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் வரக்கூடாது. அதான் தெய்வீக சுகம். அது மட்டும் இல்லாம என்ன, தெய்வீக சுகத்துக்கு வியாதியே இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம். இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க சில பேர். என்ன இதெல்லாம் எப்படி பிரதர் நடக்கும்? சான்ஸ் இருக்கா? நிச்சயமா நடக்குங்க. நடந்திருக்கு, நடந்து கொண்டிருக்கு. அதான் உண்மை. பாருங்க, அது அறியாமையினாலதான் நம்ம என்ன பண்றோம், விட்டுறோம் பாருங்க. அப்போ என்ன ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சுகம் என்பது உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? சுகம் என்பது உண்டு. அதுவும் என்ன, தெய்வீக சுகம். நோயே இல்லாம வாழ்வதுதான் தேவன் நம்மை குறித்த ஒரு திட்டத்தை வச்சிருக்க. அதான் சத்தியம், அதான் உண்மை. அதுதான் தேவன் விரும்புகிறார். அதனாலதான் கல்வாரி சிலுவையில மரிச்சார்னு சொல்லி நம்ம பல காரணங்களை பார்த்தோம். அது இல்லாம, அது மட்டும் இல்லாம நம்ம தேவன் விரும்புறாரா, நான் சுகமாகணும், பர்டிகுலரா நான் சுகமாகணும்னு விரும்புறாரா? ஏன்னா நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கேன். அவர் விரும்புறாரா? அவரு கண்டிப்பா விரும்புறாருங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவன் விரும்புகிறார் நம்ம சுகமாவது, அதுவும் தெய்வீக சுகமாவது. என்னது, நோயே இல்லாமல் இருப்பதுதான் தேவன் விரும்புறாரு பாருங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. சரிங்களா? உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டார் தெய்வீக சுகத்தை. அதை நம்ம உணராம இருக்கும் பாருங்க. அதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு இந்த வசனங்களை நம்ம கேட்க கேட்க என்ன பண்ணிடுவோம், நிச்சயமா உணர்ந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, 2வது இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், வியாதியின் ஆரம்பம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மொத்தம் ஒரு லெசனா பார்த்து கொண்டு வரோம். கடவுள் தெய்வீக சுகத்தை கொடுக்க விரும்புறாரு. எல்லாரும் சுகமாகணும்னு தேவன் விரும்புறாரு பாருங்க. நான் இவ்வளவு அக்கிரமம் பண்றேனே, நான் இதெல்லாம் பண்றேனே, கடவுள் என்ன குணமாக்குவாரா? நிச்சயமா குணமாக்குவாருங்க. நீங்க உங்களையே பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கேன், அதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தேவன் அதை பார்த்து உங்களுக்கு மார்க்கே போட மாட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க அதெல்லாம் கணக்கிலே இருக்காது. தேவன் ஒன்னே ஒன்று தான் பாக்குறாரு. நீங்க இயேசுவை நம்புறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரிச்சாரு. அவருடைய சரீரத்தின் மூலமாய் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுது. நேத்து பார்த்தோம். நம்ம என்ன, இயேசு எவ்வளவு அடி வாங்கினார்னு பார்த்தோம் சரீரத்துல. ஏன் குறிப்பா சரீரத்துல ஏன் அவ்வளவு அடிகள்? நம்முடைய சரீரத்துல நோயே இல்லாமல் வாழ்வதற்கு தான் அவருடைய சரீரத்துல அவ்வளவு அடி, அவ்வளவு காயம், அவ்வளவு ரணங்கள். அதான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வியாதியின் ஆரம்பத்தை பற்றி பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம் வியாதியின் ஆரம்பம். ஏன்னா இந்த வியாதி எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அது மட்டும் இல்லாம இந்த வியாதிக்கு யார் தான் காரணம். பாருங்க, எவ்வளவு ஜனங்கள்ல வியாதியில சிக்கி கொண்டிருக்காங்க. நம்முடைய உறவினர்கள், ஏன் நம்ம கூட சில நேரத்துல என்ன பண்றோம், வியாதியில தவிக்கிறோம் பாருங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லிடுச்சு, நம்ம எல்லாருக்கும் தெய்வீக சுகம் தேவன் கொடுத்துட்டாரு. தெய்வீக சுகம்னா என்னங்க, நோயே இல்லாமல் வாழ்றதுதான். ஒரு வியாதி வந்துட்டு போச்சுன்னா மறுபடியும் வராது. அதான் தெய்வீக சுகம். வியாதியே வராது. அதான் தெய்வீக சுகம். நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க, வியாதி வராதா? ஆமாங்க, வராதுங்க. பைபிள் சொல்லுது. இயேசு சொல்றாரு, தெரியுங்களா உங்களுக்கு? அதுக்காக தான் மரிச்சார் என்று சொல்லப்படுகிறது. வசனங்களை நான் நிறைய காமிச்சேன். அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட் குள்ள போனோம். ஓகே, வியாதியின் ஆரம்பம். வியாதி எங்க இருந்து வந்தது, யார் மூலமா வந்தது, எப்படி வந்தது, அதெல்லாம் இன்றைக்கு பார்க்க போறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்.
வியாதிக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க, வியாதிக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்லையே, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்களே, அதெல்லாம் தூக்கி போடுங்க. பைபிள் என்ன சொல்றதுன்னு பாருங்க. உலகத்துல பாருங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கலைன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்தவங்களுக்கும் அது நடக்காத மாதிரி பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? நான் அதான் சமீபத்துல சொன்னேன் உங்களுக்கு. என்ன, ஒரு பாஸ்டருக்கு என்ன, ஒரு விசுவாசி போயிட்டு ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாரு அந்த பாஸ்டரு, உனக்கு இதான் உனக்கு கடவுள் விருப்பம், உனக்கு இந்த நோயிலேயே தான் நீ கடக்கணும் கடைசி வரைக்கும், அதான் கடவுள் விரும்புறாரு அப்படின்ட்டாரு பாரு. ஆக்சுவலா என்னன்னா, அந்த பாஸ்டர் ஆல்ரெடி வந்து சுகர் வியாதியில இருந்தாரு. அதனால அந்த பாஸ்டருக்கு சுகமாகாததுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, விருப்பம் போல, ரொம்ப ஒரு வியாதி வந்து ரொம்ப நாளா இருந்ததுன்னா சரீரத்துல, அது கடவுள் விரும்பி வச்சுக்கிறாரு போல சரீரத்துல. இல்ல இல்ல இல்ல, அது போய், அது பிசாசின் போய். வேதம் தெளிவாய் சொல்கிறது. என்ன, வியாதியிலிருந்து தேவன் சுகத்தை கொடுக்கிறார். அதான் பார்க்க போறோம் பாருங்க. வியாதிக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த வியாதியின் ஆரம்பத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். வருகிற காலங்களில் ரொம்ப இன்டெப்தா பார்ப்போம். அது எந்த அளவுக்கு வந்து பெருசாகி இன்ற வரைக்கும் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு இந்த வியாதியின் ஆரம்பத்தை பற்றி நம்ம பார்க்கணும். வியாதி எங்கிருந்து வந்தது, யார் எடுத்துட்டு வந்தா, யார் மூலயமா வந்தது வியாதி, அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். என்ன, வியாதிக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதாவது சொல்லுவோமா? என்னது, வியாதிக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. காட்டுறேன் பாருங்க. முதல் அதுக்கு சில கேள்விகளை உங்க முன்னாடி வைக்கலாம்னு நான் விரும்புகிறேன். வியாதிக்கும் தேவனுக்கும் காரணம் இல்ல, சம்பந்தமே கிடையாது, நீங்க எப்படி பிரதர் சொல்றீங்க? முதல் காரியம் எப்படி சொல்றேன்னா, சுகத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிற தேவன் எப்படி நமக்கு வியாதியும் வேதனையும் வலிமையும் கொடுப்பார் பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க போறீங்க, உங்களுக்கு நோய் திடீர்னு வியாதி வந்துருச்சா, டைரக்டா எங்க ஓடுறீங்க? தேவன் கிட்ட தானே போறீங்க. கர்த்தாவே எனக்கு சுகமாக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க. தேவன் சுகத்தை கொடுக்க விரும்புறாரு. நம்ம பார்த்தோம், கடவுள் விரும்புறாரு. ஒரு மனுஷனுக்கும் தெய்வீக சுகத்தை தேவன் கொடுக்க விரும்புறாரு. பாருங்க, சுகத்தை கொடுக்கிற கடவுள்கிட்டயே போயிட்டு அந்த கடவுளே வியாதியை கொடுப்பாரான்னு கேட்கறேன் நான். கொஞ்சம் சில பேர் யோசிப்புங்க, என்ன பிரதர் புதுசா ஏதோ சொல்றீங்க? ஆமாங்க, கேள்வி நல்ல கேள்வி தானேங்க. பாருங்க, உங்க குழந்தைங்க இருக்கு, உங்க குழந்தைக்கு பாருங்க, ஒரு கையில நீங்க பாயசம்னு எடுத்து ஊட்டிக்கிட்டு ஒரு கையில நீங்க பால் எப்படி ஊட்ட முடியும்? நீங்க பொல்லாத தாய் தகப்பன் மாதிரி ஆயிடுவீங்க. உண்மைதானங்க? அப்படி பண்ணுவீங்களா நீங்க? நம்மளே அப்படி பண்ண மாட்டோம் பாருங்க. மனுஷன் சிருஷ்டிப்பு, நம்ம சிருஷ்டிப்பு பாருங்க, நம்ம எப்படிங்க பண்ணுவோம்? அப்படி சிருஷ்டிகர்லாம் பண்ண சான்ஸே கிடையாது. ஒரு கையில வந்து தேவன் வந்து வியாதியை கொடுத்துட்டு இன்னொரு கையில தேவன் சுகத்தை கொடுக்குறாரா நமக்கு? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு சுகத்தை விரும்புகிற தேவனுங்க. சுகத்தை விரும்புகிற தேவன் எப்படி நமக்கு வியாதி வேதனை வலி எல்லாம் கொடுக்க முடியும்ன்ற முதல் காரணம். அப்போ இதே என்ன காட்டுது? தேவனுக்கும் வியாதிக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு காட்டுது. 2வது காரணம் என்ன, நம்முடைய வியாதிகள் நீங்கும்படியாக தான் தன்னுடைய சரீரத்துல அவ்வளவு காயம் நம்ம பார்த்தோம் நேத்து. என்ன, அவ்வளவு காயம், அவ்வளவு வலி ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மறிக்கிறாரு. அப்புறம் எப்படிங்க அவர் வியாதி வேதனையில தருவாரு? யோசிச்சு பாருங்க. உண்மைதானங்க? அப்புறம் அவரு வந்து சரீரத்துல அடி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்டா போயிட்டு பாவத்துக்கு மட்டும் மறிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அப்புறம் ஏன் இவ்வளவு பண்ணும்? இவ்வளவு பண்ணிட்டு நமக்கு அடிக்கடி வியாதி கொடுக்குறாரா தேவன்? சுகத்தை கொடுக்க விரும்புறாருங்க. சுகத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காரு அவருடைய சரீரத்துல. நம்ம சுகமாகணும்னு சொல்லி பாருங்க. நம்ம போன வாரம் நேத்து பார்த்தோம். என்ன, அவ்வளவு அடியாமா. அடினா என்ன சொல்றது நம்ம பார்த்தோம். அவருடைய சதை வந்து அவருடைய சரீரத்துல ரத்தமே இல்லாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க பாருங்க. ரத்தமே இல்லைன்னா என்ன, எல்லா சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டுடுச்சு. என்ன மாதிரி அடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நீங்க. சும்மா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நம்மள மனுஷனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராருங்க. கடவுள் மனிதனா இந்த பூமிக்கு வந்து பாருங்க, அவ்வளவு அடி வாங்குறாரு. கடைசியில் சொட்டு ரத்தம் சிந்துற அளவுக்கு அடிக்கிறாங்க அவரை. யோசிச்சு பாருங்க. நம்ம கொஞ்சமா நம்மள அடிச்சாலே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பயங்கரமா இருக்கும்ல. அவரை கிட்டத்தட்ட பாருங்க, கிட்டத்தட்ட 9 மணி நேரம் கிட்ட கால்குலேஷன் பண்றாங்க. அவ்வளவு மணி நேரம் போட்டு அடிக்கிறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுறாங்கலாம் சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க. தலையில முள்முடி வைக்கிறாங்க. அந்த அந்த சிலுவை, அந்த மரம் கிட்டத்தட்ட எவ்வளவு சொல்றாங்க வேத வல்லுநர்லாம், அந்த மரம் கிட்டத்தட்ட 75ல இருந்து 115 கேஜி வரைக்கும் இருக்குமா. யோசிச்சு பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாருங்க. ஐயோ, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அடி வாங்கிட்டு பைபிள் சொல்லுது அவருடைய சரீரம் உழுத நிலம் போல இருந்ததாம். வயல்வெளிக்கெல்லாம் நீங்க போயிட்டு பாத்துருந்தீங்கன்னா தெரியும் எப்படி உழுது வச்சிருப்பாங்கன்னு. அந்த மாதிரி அவ்வளவு அடி. ஏன் இவ்வளவு ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் சிந்துறாருன்னா
ஏங்க நம்மளுக்கு நோயை கொடுக்க செஞ்சினாரு. அப்போ விஷயம் என்ன? ஒரு காரியம் நல்லா புரியுது. கடவுளுக்கும் வியாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுள் வியாதியை கொடுக்கிறதே கிடையாது. 3வது விஷயம் என்ன? இந்த காரணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்க கிறிஸ்தவர்கள். பேசக்கூடாது. என்ன? கடவுள் தான் வியாதியை குடுத்தாரு பிரதர். ஏனே தெரியல பிரதர். இல்ல, இல்ல, இல்ல. கடவுள் ஒரு நாளும் யாருக்கும் வியாதியை குடுக்கறது கிடையாது. தெய்வீக சுகத்தை தான் குடுக்கிறார், குடுத்துட்டார். எத்தன பேர் நம்புறீங்க? அதான் பைபிள் சொல்லுது பாருங்க. என்ன? ம். நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்படுது. எத்தன பேர் நம்புறீங்க? பாருங்க. வசனத்த நம்புங்க போதும். அவ்வளவுதான். இல்ல எங்க எங்க பாஸ்டர் அப்படி சொன்னாரு. இல்ல அந்த பிரதர் அப்படி சொன்னாரு. அந்த அக்கா அப்படி சொன்னாங்க. யாருமே நம்பாதீங்க. பைபிள் சொல்லுது என்ன? அ பாசமுள்ள மனுஷனை என்ன கூடாதான் நம்பவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ என்ன? கடவுள நம்புங்க. கர்த்தர் என்ன இப்ப நான் சொல்ற வார்த்தையெல்லாம் பைபிள்ல இருக்கு. வசனத்த நம்பணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 3வது காரணம் வியாதிக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு 3வது காரணம் என்ன? தேவன் நன்மைகளை மட்டும் தான் அவரால படைக்க முடியும். சிருஷ்டிக்க முடியும். தீமைகளை அவரால் உருவாக்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க பைபிள் சொல்லுதுங்க. யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது? நம்ம படிப்போமா? யாக்கோபு 1:17 நான் படிக்கிறேன் பாருங்க. நீங்க கேளுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கிறேன். கேளுங்கள். இந்த வசனத்தை நீங்க கான்டெக்ஸ்டோட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, சிலர்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்களாமா. யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, ஏதோ கடவுள் வந்து வியாதியை கொடுத்து சிலரை சோதிச்சுருவாரு அப்படின்னு சொல்லி சில பேரா சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க கேளுங்க. கடவுள் ஒருத்தரை யாரையும் வியாதினால சோதிக்கவே மாட்டாரு. வியாதியை வந்து வியாதியில துன்பம் கொடுத்து வியாதி அவங்களுக்கு அனுப்பி சரீரத்துல ஏதாச்சும் ஒரு குறைபாடை வச்சு கர்ப்பப்பை இல்லாம படைச்சிட்டு அது பண்ணிட்டு கண் இல்லாம படைக்கிறது காது இல்லாம படைக்கிறது கத்தர் அது மாதிரி பண்ணவே மாட்டாராம். என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க. ஏதோ சோதனை கொடுத்துட்டாரு எங்களுக்கு. சில பேர் பாருங்க அப்படிதான் சொல்றாங்க. பிள்ளை வந்து என்ன பிள்ளைக்கு வந்து சில பிள்ளைகளுக்கு என்ன பிறக்கும் பொழுது சில பிள்ளைகள் ஊனமா பிறக்கும்போது என்ன நினைச்சிருக்காங்க கடவுள் தான் கொடுத்தாரு. இல்லங்க தயவு செஞ்சு கேளுங்க. என்ன பிரதர் நீங்க ஏதோ புதுசா சொல்றீங்க. இல்லங்க பைபிள்ல இருக்கிறத சொல்றேங்க. கத்தர் யாரையும் அது மாதிரிலாம் கொடுத்து சோதிக்க மாட்டார். அப்புறம் அது ஏன் பிரதர் அப்படி வந்தது? நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். வேதாந்தத்துல இருந்து. இத சொல்லிட்டு நெக்ஸ்ட் அடுத்ததா அததான் சொல்ல போறேன் பாருங்க. அது யார் பிரதர் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க சொல்றாரு பாருங்க. யாக்கோபு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்ற விலங்கின பின்பு கத்தர் தம்மிடத்தில் அன்புக்குறவர்கள் வாக்குத்தத்தம் ஜீவிதத்தை பெறுவான். சொல்லிட்ட பிறகு 13ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாங்க. தேவன் ஏதாவது சொல்லுமா? தேவன் பொல்லாங்கினால். அந்த பொல்லாங்கினால் பிராக்கெட்ல என்ன போட்டு வச்சீங்க நீங்க? வியாதியினால் போட்டு வச்சீங்க. வியாதியினால, சரீர சுகத்தின, சரீர பலவீனத்தினால, சரீர குறைவுனால எதுலயும் சோதிக்க மாட்டாராமா. சோதிக்கப்படுகிறவரால் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 17ஆம் வசனத்துல சொல்றாரு. எப்பா நல்லா புரிஞ்சுங்க, மோசம் போகாதீங்கப்பா. ஏன்னா 17ஆம் வசனத்துல சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ தேவன் கிட்ட இருந்து நன்மையை மட்டும் தான் பெற முடியும். அவர் நன்மையை மட்டும் தான் சிருஷ்டிக்கிறார் பாரு. வியாதின்றது சாபம். வியாதின்றது ஒரு விதமான ஒரு ஒரு தீமை பாருங்க. அப்ப நீங்க கேட்கலாம் பிரதர் அப்ப இந்த தீமை யார் பிரதர் சிருஷ்டிக்கிறா? நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் நீங்க பார்க்கப்படுகிற எல்லா தீமைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல. என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க? நன்மைக்கு எதிர்மாறாய் வருகிறவைகள் அவை. உதாரணத்துக்கு இப்படி சொன்னா நல்லா புரியும் பாருங்க. உங்களுக்கு சுகரை நிறைய சாப்பிட்டா என்ன வந்துடும்? சுகர் ஏகப்பட்டதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சுகர் சாப்பிடணும் கேட்டகரி இருக்கு பாருங்க. நீங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு பாருங்க ஒரு கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. பாடிக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஏகப்பட்டதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வயிறு வலி, கை வலி, கால் வலின்னு சொன்னா என்ன ஆகுது? அந்த பிரமாணத்தை மீறுகிற போது என்ன ஆகுது? அந்த காரியங்கள் நடைபெறுது. சிம்பிளா சொல்ல போனா இப்படி என்னன்னா, வியாதிகள் வந்த காரணம் என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க. பாருங்க வியாதிகளை யார் கொடுத்தானா? பிசாசு தான் கொடுக்குறான் பாருங்க வியாதியை. என்ன பிரதர் சொல்றீங்க? வியாதியை பிசாசு கொடுக்குறான். ஆமாங்க காட்டுறேன் பாருங்க, வசனத்தை காட்டுறேன். பிசாசால ஒன்றையும் சிருஷ்டிக்க முடியாது. நல்லா புரியும். ஆனா அவன் என்ன பண்ணுவானா? தேவன் சிருஷ்டித்ததை கெடுத்து போட முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? தேவன் சிருஷ்டித்ததை அவனால் கெடுத்து போட முடியும். இன்னும் கூட கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன் பாருங்க.
எப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. தேவன் பாருங்க, தேவன் சிருஷ்டித்ததை அவன் கெடுத்து போட முடியும். அவனால உருவாக்க முடியாது பாருங்க. அவனால ஒண்ணுமே உருவாக்க முடியாது. பைபிள் சொல்லுது இருளை கூட தேவன் தான் உருவாக்குறாரு சொல்லப்படுது. ஏசாயா படிச்சீங்கன்னா தெரியும். நான் ஒளியையும் இருளையும் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லப்படுது. தேவன் தான் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. அப்போ பிசாசால ஒண்ணுத்தையும் உருவாக்க முடியாது. அவன் தேவன் உண்டாக்கினதை அவன் கெடுத்து போடுகிறான் பாருங்க. அவன் எப்படி கெடுத்து போடுவான்னா, அந்த காரியம் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு மீறும் பொழுது அவன் கெடுத்து போட முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்லா சொன்னா நல்லா விளங்கும் பாருங்க. எப்படி சொன்னா எப்படி விளங்கும்னா, அவனுக்கு கேட் ஓபன் பண்ற வரைக்கும் அவன் அமைதியா இருப்பான். அவனுக்கு கேட்டை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அவன் வேலையை காட்டுவான் பாருங்க. உதாரணத்துக்கு காட்டுற பாருங்க. பைபிள் வசனத்துல இருந்து வியாதி எங்கிருந்து ஆரம்பமா இருந்து பைபிள் வசனம் சொல்லுது. என்னன்னா வியாதி வந்து பாருங்க பிசாசுடைய ஒரு ஆயுதம் பாருங்க. அவன் அந்த ஆயுதத்தை ஆதாம் மூலம் இந்த பூமியில அவனுடைய சரீரத்துல எடுத்து வந்தான் பாருங்க. கேட்கலாம், என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க. பாருங்க, தேவனுடைய ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த நன்மை பிரமாணத்தை மீறிட்டாங்களே, மீறின உடனே என்ன பண்றான்? அவன் அதை கெடுத்து போட வரான் பாருங்க. சரீரத்தை அழிக்க நினைக்கிறான் பாருங்க. அப்போ பிசாசால எதையும் சிருஷ்டிக்க முடியாது. அப்படி கேட்கலாம், அந்த வியாதி யார் சிருஷ்டித்தா? வியாதி வந்து என்னது? மீறப்பட்டதின் விளைவினால் உண்டானதுதான் வியாதி. நல்லா புரிஞ்சுக்கணும். உண்டானது சிருஷ்டிப்புக்கும் உண்டானதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. மேட் ஃப்ரம் அப்படின்னு வரும் ஆங்கிலத்துல. கிரியேட்டட் வரும் பாருங்க, ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு காரியத்தை நாம் மீறும் பொழுது விளைவுகள் வருது பாத்தீங்களா? அதான் வியாதி. நல்லா புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்து சீக்கிரம் முடிப்போம். காலதாமதமாகுது. அப்போ வியாதி பிசாசினுடைய ஒரு ஆயுதம் பாருங்க. அந்த ஆயுதத்தை அவன் என்ன பண்றான்? ஆதாம் மூலமா மனிதனுடைய சரீரத்துல எடுத்துட்டு வந்தான் பாருங்க. நீங்க ஆதாம் பிரதர் எடுத்துட்டு வந்தான் பாருங்க. பிசாசு பாருங்க, ஆதாமை தேவனை விசுவாசிக்காதபடிக்கு செஞ்சான் பாருங்க. ஆதாம் பாருங்க, ஆதாமும் அதை அப்படியே பண்ணதுனால்தான் பாருங்க பிசாசுக்கு தன்னுடைய சரீரத்தை கொடுத்ததின் விளைவினால் பிசாசு என்ன பண்றான்? சரீரத்துல வியாதியில எடுத்து வந்தான் பாருங்க. ஆதி அவன் 3:17 இப்படியே சொல்லப்படுகிறது. படிக்கிற பாருங்க. ஆதி அவன் 3:17 யாரு முதல்ல வியாதி எங்கிருந்து ஆரம்பமானதுன்னா ஆதாம் சரீரத்துலதான் முதல்ல ஆரம்பியா. ஆதாம் தான் அதுக்கு இடத்த கொடுக்குறான் பாருங்க. வியாதி அவன் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல படிக்கிற பாருங்க. இந்த வசனத்தை நல்லா படிக்கணும் பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, யாரு? இயேசு கிறிஸ்து நம்முடைய கடவுள் கர்த்தர் ஆதாமை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீ மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வியாதின்றது ஒரு சாபம். ஏன்னா உபாமம் 28ஆம் அதிகாரத்துல சாபங்களை கூறும் போது வியாதிகளும் கூட சேர்த்து கூறுறாரு. அப்போ வியாதி எங்கிருந்து வருதுன்னா ஆதாம் மூலமாய் இந்த பூமியில வியாதி எடுத்துட்டு வரான் பாருங்க. அப்போ அப்படி என்ன பிரதர் ஆதாம் செஞ்சானா? சிம்பிள். ஆதாம் என்ன? தேவனை விசுவாசிக்கணும். அதான் அதே 3:17 பாருங்க. அதே வசனம் சொல்லுது என்ன? நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய். தேவன் சொன்னாருப்பா சாப்பிடாதன்னாரு. ஆனா என்ன பண்ணலாம்? அவன் தேவனை விசுவாசிக்கல பாருங்க. அவன் கடைசியில யார விசுவாசிக்கிறான்? 3ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல பிசாசை விசுவாசிக்கிறான் பாருங்க. அப்போது சர்வம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. யோசிச்சு பாருங்க. இதுதான் பிரச்சனை. என்ன? அந்த அவிவிசுவாசத்தின் மூலமா பாருங்க என்ன அது? வியாதி உள்ள வந்துருச்சு பாருங்க. பிசாசு எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ சிம்பிளா சொல்ல போனா என்ன? வியாதி யார் மூலமாய் வந்தது? வியாதி வந்து பிசாசு வந்து பாருங்க ஆதாம் மூலமா இந்த பூமிக்கு எடுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. கெடுத்து போட்டான். மனுஷனுடைய சரீரத்தையே கெடுத்துட்டான் பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிரமாணத்தை மீறும் பொழுது என்ன ஆகுது? அந்த பிரமாணம் கெடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பாருங்க, சரீரத்துல வயிற்றுல சாப்பாடு இவ்வளவு லிமிட்டா சாப்பிடுற வரைக்கும் தான் சாப்பாடு பாருங்க வயிறுல ஸ்டோரேஜ் ஆகும். அதுக்கு மீறி நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிறு வெடிச்சிடும். பாத்துருக்கீங்களா? மீறினாலே வயிறு வெடிக்குது பாருங்க. உண்மைதானங்க? பாருங்க, அது உருவாகல, அது வந்து சிருஷ்டிக்கப்படல. ஆல்ரெடி என்ன அர்த்தம்னா, அது வந்து அந்த பிரமாணங்களை மீறும் போது விளைவுகள் ஏற்படுது பாருங்க. அந்த விளைவுகள் தான் வியாதிகள். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ ஒரு காரியத்தை நீங்க நன்றா புரிஞ்சுக்கணும். இந்த வியாதியின் ஆரம்பம் எங்க? பிசாசு. பிசாசு தான் வியாதியை கொடுக்குறான் பாருங்க. அது எப்படி அவனுக்கு வியாதி கொடுக்குறான்னா, ஏற்கனவே ஆதாம் என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய பிரமாணத்தை மீறிட்டான். தேவனை விசுவாசிக்கல பாருங்க. ஆதாம் நிமித்தம் தான் என்ன படுது பூமியில வியாதிகள்
பிசாசு வந்து என்ன பண்றான், அந்த வியாதியை கொடுத்து பூமிக்கு எடுத்துட்டு வரான். நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா, ஏன்னா பிசாசு தான் கொடுக்குறான் பாருங்க. இன்னும் ஒரு வசனத்தை கூட பார்த்து நம்ம முடிப்போம், நம்ம கிட்ட டைம் இல்ல. யோபு யோபுல கூட பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, சொல்லப்படுகிறது இப்படியாய். யோபு 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், யோபு 2ஆம் அதிகாரத்துல இப்படியே சொல்லப்படுது பாருங்க, 7ஆம் வசனத்துல. அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். பாருங்க, பிசாசு பாருங்க, பிசாசு தான் வியாதியை கொடுக்குறான். ஓகே, ஆனா இன்றைக்கு பிரதர், அப்போ இன்னைக்கும் நம்மளுக்கு அந்த வியாதியிலே அப்படிதான் பிரதர் இருக்கும்? இல்ல இல்ல, அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு பாருங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, இதெல்லாம் சேர்ந்து படிப்போமா? ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. ஏன் இந்த சப்ஜெக்ட சொல்றோம்னா ரொம்ப முக்கியங்க. வியாதியை வெறுங்க, இயேசுவின் நாமத்தினால வெளியே போன்னு சொல்லுங்க. உங்க சரீரத்துல இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா சொல்லுங்க, இது சாபம், இந்த சாபம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு ஏற்கனவே சாபம் ஆயிட்டார், நான் நோயே இல்லாம தான் வாழணும்னு இயேசு விரும்புறாரு பாருங்க. 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிச்சு நாம் ஜெபித்து நம்ம முடிப்போம். இப்படியே சொல்லப்படுது பாருங்க, என்ன இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலும். யாரு? ஆதாம் மூலமா என்ன இருந்தது? நோய் வந்துச்சு. இப்படி படிக்கலாம், ஆதாம் மூலமாய் நோய் வந்தது, ஆனாலும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்படுது பாருங்க. என்ன, மன்னிக்கணும், 12ஆம் வசனத்துல பாருங்க, 10ஆம் வசனத்துல, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்லப்படுதுன்னா அந்த வசனத்துல, ரோமர் 5:12 15ஆம் வசனத்துல, ஆனாலும் மீறுதலின் பலம் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படினில் ஒருவனுடைய மீறுதனால, என்ன, ஆதாம் மீறினதுனால வியாதி வந்துச்சு, பிசாசு எடுத்துட்டு வந்தான். ஆனா தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து என்னும், எல்லாம் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெறுகிறது. இன்றைக்கு சொல்லாமா எல்லாரும்? எல்லாரும் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து என்னும் மூலமா எனக்கு தெய்வீக சுகம் வந்திருக்கு. ஆதாம் பாருங்க, ஆதாம் மூலமா என்ன, ஆதாம் பிசாசு இடத்த கொடுத்ததுனால பாருங்க வியாதி வந்தது சரீரத்துல. ஆனால் இன்றைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம இயேசுவை விசுவாசிச்சுட்டோம் பாருங்க. இயேசுவின் மூலமா இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டாருங்க. பூமிக்கு வந்து நம்முடைய சரீர நோய்களுக்காக அவர் ஏற்கனவே தன்னுடைய சரீரத்துல எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு மறிச்சிட்டார். இன்றைக்கு இயேசுவின் மூலமா நம்மளுக்கு என்ன இருக்கு? தெய்வீக சுகம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? தெய்வீக சுகங்க, தெய்வீக சுகம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஆதாம் செஞ்ச அந்த ஒரு பாவத்தினால பூமியில நோய் வந்தது, சரீரத்துல நோய் வந்ததுன்னா அதை நம்ம நம்புறோம், ஆமா நோய் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து மரிச்சு தன்னுடைய சரீரத்துல நம்முடைய நோயெல்லாம் ஏற்றுக்கொண்டாரு, அதன் மூலமா உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டுனா நம்ம சில பேர் நம்புறதுக்கு யோசிக்கிறோம். இல்லங்க, இன்னைக்கு நம்பலாம். என்ன, இல்ல இயேசு என்னுடைய நோயில ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் மரிச்சார், அதனாலதான் இயேசுவே சொல்றாரு, எப்பா உங்க நோயிலெல்லாம் நான் சுமந்தேன்னு சொல்றாரு. மெய்யாகவே உங்களுடைய நோயிலெல்லாம் நான் சுமந்துட்டேன், அவருடைய தழும்புலாம் நீங்க குணமானீர்கள் என்று சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு?